ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைப்பிங் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஈஸியான முறையில் வைக்கலாம். இந்த பைப்பிங் ரோப்பும் நம்ம சீடியும் கிராஸ் பீஸில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு கொத்தமல்லியை போட்டு நம்ம இந்த மாதிரி பைப்பிங் போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஒரே ஒரு மட்டும் லூஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அதுக்குன்னு லூஸ் போட்டு வச்சு என்னடாக்கா வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. இதே மாதிரி இப்படி கறந்து விட்டுக்குங்க. கறந்து விட்டுட்டிங்கன்னா உள்ளே ஏதாவது சுருக்கம் இருக்கிறதெல்லாம் நல்லா வீணாக வந்துடும். மீதி பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் அதில் இழுத்து வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ரோப்பை கடைசியாக கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பைப்பிங்கோடு சேர்த்து 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வெட்டி இங்கே எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து முன்ன பின்ன இல்லாமல் ஓர்ஸாக இருக்கும். அப்படி ஓர்ஸாக இருந்துச்சுன்னா அப்படி தான் பைப்பிங் வைக்கிறப்ப கழுத்து பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறப்ப ஒரே நேராக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. பேக் பீஸில் வர நான் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். அதனால் வந்து அந்த வீடியோ இது பண்ண முடியல, இதாகிடுச்சு. அந்த பைப்பிங் பாருங்கள், அந்த லைனிங்கோடு வச்சு நல்லா கிட்ட நெருக்கி தையல் போட்டிருக்கேன். அது அப்படியே மெயின் பீஸ் வந்து மேல் பக்கமாக வச்சு பைப்பிங் வைக்கிறது வந்து அடிப்பக்கமாக போகிற மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இதெல்லாம் நெய்வி விட்டு ஒரு ஊசி இது போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இருக்கும். நானே கொஞ்சம் மாற்றி போட்டேன், திருப்பி மாற்றி போட்டுட்டேன். ஒரு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அதை மாற்றி போட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்குங்க. அந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனிங்கோடு வச்சு அந்த தையல் மேலேயே வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே முன்ன பின்ன இல்லாமல் அப்படியே கரெக்டாக இருக்கும். அது பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தையல் மேலேயே அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வராது. அப்படி நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடலாமா எப்படி வரலாமா அப்படின்னு இது பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பீஸ் ஓட்டுறப்போ மட்டும்தான் நம்ம வந்து ஒரு அளவுக்கு லூஸ் போட்டு தைக்கிறோம். ஆனால் லைனிங் பீஸில் வைக்கிறப்போ வந்து கிட்ட நெருக்கி தான் நம்ம தையல் போகிறோம். அதே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நமக்கு மெயின் கிளாத்தில் வச்சுருக்கப்ப அதே தையல் மூலம் போட்டோம்னா சரியாக இருக்கும். இது உள்ள கழுத்து பீஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே எதுக்கு இப்படி எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு அப்படின்னா எப்படி நல்லதாக இருக்கும் அது பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு செக்கப் பண்ணிக்கிங்க. இது மாதிரி கழுத்து பீஸை எடுத்துகிட்டு ஒரு அர்க்காடு போட்டுக்குங்க. கண்டிப்பாக அர்க்காடு போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த பைப்பிங்கெல்லாம் திரும்பாது. இந்த வளைவு பக்கம் எப்போவுமே வந்து நீங்கள் அர்க்காடு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நீட்டாக வரும். இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு தையல் வந்து டாப் தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாமே ஒத்த மிதியிலேயே வச்சு போடுங்க, நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ மிதியெல்லாம் வந்து நிறையா வந்திருக்கு. 2 பக்கம் தள்ளி வைக்கிற மாதிரி இல்லை ஒன் சைடாக வைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து பழைய மிதி, ஒத்த மிதி தான். நான் அதை வச்சு தான் பைப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ பார்த்து அந்த மாதிரி மிதியோட நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதை பைப்பிங் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அப்புறம் சைட்லலாம் தையலை போட்டு எடுத்து வச்சோன்னா பேக் தட்டு பைப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த லைனிங்கில் வந்து எப்படி நான் பைப்பிங் வச்சேன் அப்படின்றது வந்து அந்த ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் நான் பேக்குக்கும் வச்சேன். அதனால் ஏன்னா அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால தான் எனக்கு சொல்ல முடியல. பாருங்கள், அதில் நான் லைனிங் பீஸில் வந்து வைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி லைனிங் பீஸை எடுத்துட்டேன். இதில் வந்து அந்த பீஸை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறேன் பைப்பிங்க அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம பேக் பீஸ்லேயே நான் வச்சு அட்டாச் பண்ணேன். நல்லா நீட் ஃபினிஷிங்காகவே இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து சிம்பிள் மெத்தடாக இருக்கும். ஆனால் பிசுறும் வெளியே எதுவும் தெரியாது. வெளியே திருப்பி அதை எம்மிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இருக்காது. நல்லா நீட்டாக இருக்கும். இதுமாரி கழுத்து பீஸ் வச்சு கூட இந்த பைப்பிங் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அது தையல் போட்டுட்டு வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது மாதிரி உள்ளே வச்சு அடிச்சிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். ஆனால் சில டைம் வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட்டு வச்சு அட்டாச் பண்ணி அது ஒரு பைப்பிங்காக வைப்பாங்க. ஆனால் வந்து அது சரியாக செட் ஆகலை. இது வந்து பிகினர்ஸுக்கும் நல்லா சீக்கிரமாக வைக்கலாம், நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஈஸியான முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நானும் பிகினர்ஸ் வந்து தான் நானும் கற்றுக்கிட்டது தான். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. இதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். எப்போவுமே தையல் போட்டுட்டு ஒரு தடவை திருப்பி பார்த்துக்குங்க. பாருங்கள், அந்த தையல் மேலேயே தான் நான் போடுறேன். இப்படி போட்டுட்டு பாருங்கள். திருப்பி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அப்படியே கழுத்து பீஸாக கரைச்சி விட்டுக்குங்க.
கரைச்சி விட்டுட்டு அரைக்காடும் மறக்காமல் அரைக்காடை கண்டிப்பாக போட்டுக்குங்க. கடைசியாக பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சைடெல்லாம் தையலை போட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஓவர்லாக் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.